ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ் யூனிட் 1 ப்ரோஸ் தாங்க பார்க்க போகிறோம். டைட்டில் ஆஃப் த ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். யார் எழுதுனான்னா லியா மோ ஃப்ளாஹெட்ன்றவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ இந்த ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் எந்த தீம் வச்சு எழுதியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியரை ஓவர் கம் பண்ணி வரதை பற்றின தான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியில் கேரக்டர்ஸ் அப்படின்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா சீகல் தாங்க கேரக்டர்ஸ். இந்த சீகல் அப்படின்னா என்னென்னா கடற்பறவை அல்லது கடற்காகம். அது முழுக்க முழுக்க ஒரு சி ஏரியா பக்கத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பேர்ட்ஸ் தான். ஸோ அந்த பேர்ட்ஸ் வந்துட்டு அங்கேயே கூடு கட்டி வாழ்ந்து அங்கே கடலில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு பறவை. ஸோ அதை பற்றின ஒரு ஸ்டோரி தான். அதுதான் இந்த ப்ரோஸ்லேயுமே கேரக்டர். ஸோ இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மதர் சீகல், ஃபாதர் சீகல், அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ சீகல், அவர் தான் யங் சீகல். அதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு 2 பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மதர் சீகலும் ஃபாதர் சீகலும் அவங்களோட மிச்ச குழந்தைங்களை கூட்டிகிட்டு பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போது நம்மளோட மெயின் கேரக்டரான இந்த யங் சீகலுக்கு வந்து எப்படின்னா பறக்கிறதுல வந்து ரொம்பவே பயப்படுறாரு. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரெக்கை வந்து எங்கே சப்போர்ட் பண்ணாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம்தான். ஏன்னா அவர் வந்துட்டு சின்னதாக இப்போ தான் முட்டையிலேருந்து வெளியே வந்து கொஞ்ச நாள் ஆகியிருக்கு. ஸோ இப்போ தான் பறக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி ஆரம்பிக்கிறப்போ என்னென்னா அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப வளர்ந்தவங்க. ஸோ அவங்களோட விங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. பட் ஆனால் நம்மளோட யங் சீகலுக்கு ரொம்ப குட்டியான விங்ஸாக இருக்குது. ஸோ அந்த விங்ஸ் எங்கே நம்ம அந்த மலையிலேருந்து குதிக்கும் போதில் அந்த மவுண்டன் கிளிஃப்லேருந்து குதிக்கும் போதில் அந்த விங்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருக்கும். பட் ஆனால் மதர் அண்ட் ஃபாதர் சீகல்ஸை ஃபாலோ பண்ணி மிச்சம் இருக்கிற அவரோட அந்த 2 பிரதர்ஸும் 2 சிஸ்டர் சீகல்ஸுமே பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லப்போனால் நம்ம அந்த யங் சீகலை விட அந்த மிச்சம் 4 சீகல்ஸ் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். அது 2ஓட விங்ஸ், அது 4ஓட விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியான விங்ஸாக இருக்கும். ஆனால் அந்த விங்ஸை வச்சுட்டு அதுங்கெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருங்க. நம்மளோட யங் சீகலுக்கு வந்துட்டு பயப்படுவார், ரொம்பவே பயப்படுவார். ஸோ அவங்கெல்லாம் பறக்க ஆரம்பிக்கவும் ஸோ நம்மளும் பறக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்து அந்த கிளிஃப் பக்கத்தில் வரவுமே அப்படியே ஒரு பயம், திரும்ப அப்படியே பேக் போயிடுவார். ஸோ இப்போ வந்துட்டு மதர் சீகலும் சரி மிச்ச சீகல்ஸ் அதோட குழந்தைங்களும் சரி கீழே போயிட்டு ஒரு இடத்துல அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா மற்ற பேபிஸ் வந்துட்டு மதர் சீகலோட மற்ற பேபிஸ் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸில் வந்துட்டு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸாக இருக்கட்டும், மிச்சம் மீதி இருக்கிற ஃபிஷ்ஷஸ் மீன் துண்டுகளாக இருக்கட்டும், அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு நல்லா ஜாலியாக இருக்காங்க. என்ஜாய் பண்ணி சத்தம் போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு மதர் சீகல் வந்துட்டு ஒரே ஒரு சீகல் மட்டும் அங்கே இருக்கே, ஒரே ஒரு பையன் மட்டும் அங்கே இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது, சத்தம் போட்டு கூப்பிடுது. பட் ஆனால் நம்மளோட யங் சீகலுக்கு வந்துட்டு அந்த பயத்திலேயும் திரும்ப பின்னாடி போயிடுது. இப்போ நம்ம யங் சீகலுக்கு வந்துட்டு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மதர் சீகலுக்குமே அது நல்லாவே தெரியும் அவனுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு. பட் ஆனால் மதர் சீகலுக்கு வந்துட்டு என்னென்னா இப்போ நம்ம சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து ஹெல்ப் பண்ணோன்னா அவன் வந்துட்டு அவனோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை வந்து ஆரம்பிக்காமல் அப்படியே இருந்துருவான், பறக்க மாட்டான்னு சொல்லிட்டு பரவாயில்ல அவன் ஹங்கரில் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா அந்த ஹங்க்ரினஸ் தான் அவனோட ஃபியர் வந்து ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணியிருக்கோம் அந்த மதர் சீகல் வந்துட்டு. ஸோ அதுக்காகவேவும் ஒரு சில ஃபுட் பீசஸாக இருக்கட்டும் அதெல்லாம் எடுத்து அவங்களை டெம்ப் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் திட்டுறது, கேலி பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மதர் சீகலும் சரி ஃபாதர் சீகலும் சரி பண்ணி பார்க்குறாங்க. எப்படியாச்சும் அவனை உசுப்பேற்றி விட்டு பறக்க வைக்கணுன்றது தான் அவங்களோட ஒரே எண்ணம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யங் சீகல் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் நான் பறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கூட்டுக்கே திரும்ப போயிட்டு மிச்சம் மீதி இருக்கிற அந்த எக்ஷெல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த முட்டையிலேருந்து வெளியே வந்திருப்பாங்க, அந்த சின்ன சின்ன அந்த எக்ஷெல்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு எப்படியோ வயிற்று நிரப்பிக்குது. பட் இருந்தாலுமே அது வந்து அதுக்கு பத்தலை. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பசியோடு வந்துட்டு எட்டி பார்க்குறதும் இங்கிட்ட வரதும் அப்படின்றது மாதிரியும் அந்த யங் சீகல் வந்து இருக்குது. ஸோ அப்போ தான் நம்மளோட மதர் சீகல் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ சீ ஃபிஷ்ஷோட மிச்சம் மீதி துண்டுகள்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம யங் சீகல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க மதர் சீகல். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம யங் சீகல் கிட்ட அந்த மவுத் கிட்ட கொண்டு போய் அது கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே பின்னாடி கீழே அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க, அப்படியே பின்னாடி வந்துடுறாங்க மதர் சீகல். ஸோ அதை பார்த்து நம்மளோட யங் சீகல் வந்துட்டு அம்மா வந்து நமக்கு ஃபுட் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹங்க்ரினஸ்ஸாக இருக்கட்டும் அதில் அப்படியே ஒரு மாதிரி
டெம்ப்ட் ஆகி அந்த ஹங்க்ரினஸில் அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணுறோன்றதே புரியலை அந்த யங் சீகலுக்கு. அந்த ஃபுட் பீஸ் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு வந்து தெரியுது இப்போ அந்த யங் சீகலுக்கு. ஸோ அந்த ஃபுட் பீஸ் பார்க்கவும் அவங்க அம்மா சீகல் கொடுக்க வர மாதிரி கொடுத்துட்டு கீழே போட்டாங்க இல்லையா. ஸோ அதை எப்படியாச்சும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே அந்த மலையோட உச்சிலேருந்து குதிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அப்போ வரைக்கும் நம்ம யங் சீகலுக்கு என்ன பண்ணுறோன்றதே புரியலை. கரெக்டாக அது குதிச்சு வரவுமே அதோட விங்ஸ் எல்லாம் அப்படியும் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் தான் யங் சீகலுக்கு வந்துட்டு புரியுது, நம்ம இப்போது பறந்துட்டுருக்கோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யங் சீகலுக்கே புரியுது. ஸோ அதுக்கப்புறம் ரெக்கை அடித்து திரும்ப கடலுக்குள்ளே போயிட்டு அந்த வேவ்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் உள்ளே போயிட்டு வந்து அந்த வேவ்ஸில் வர ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு அதோட வெற்றியை வந்துட்டு நல்லா கொண்டாடுது. ஸோ அதை பார்த்த நம்மளோட மதர் சீகலாக இருக்கட்டும், ஃபாதர் சீகலாக இருக்கட்டும், மிச்சம் இருக்கிற அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சீகல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதை சுற்றி வட்டம் போட்டு என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமேவும். ஸோ அவ்வளோதான், எப்படியும் உன்னோட ஃபியரை வந்து நீ ஓவர் கம் பண்ணிட்ட, இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்கரேஜ் பண்ணி ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரோஸ் எதுக்காக நம்ம 10th பசங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லைஃபோட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு நம்ம சொல்லலாம் அந்த 10th. ஸோ அந்த ஸ்டேஜில் நமக்கு வந்துட்டு அந்த பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அட்டெம்ப்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸாம் குறித்த ஒரு பயமாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வரது அப்படின்றது தான் இந்த ப்ரோஸாக நம்ம எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கலாம். ஸோ இதோட மெயின் தீம்ஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஓவர் கம்மிங் ஃப்ரீயாக த்ரூ கரேஜ், டிட்டர்மினேஷன் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டு அச்சீவ் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இது எல்லாமே மெயின் தீம்ஸ் இந்த ப்ரோஸோட. ஸோ சில்ட்ரன், நீங்களுமே அந்த யங் சீகல் மாதிரி உங்கள் ஃபியரெல்லாம் ஓவர் கம் பண்ணி வச்சுட்டு உங்களோட சக்ஸஸை நோக்கி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும். எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.